ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் பப்பாயா சர்பத் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலத்தில் ஹெல்த்தியான சர்பத், அதுவும் குழந்தைங்களுக்கு பப்பாயா கொடுக்குறதுக்குள்ளே அப்பப்போ பெரும் பாடாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான சர்பத்தை செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி செய்யலாம், நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணுமா, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பப்பாளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் கொஞ்சத்தை மட்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சர்பத் குடிக்கும்போது சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய துண்டாக கட் பண்ண பப்பாளி பழத்தை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு 50 கிராம் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு பழம் நல்லா இனிப்பாக இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு பழம் இனிப்பில், அதனால் 50 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்சியில் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்த பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பால் 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு. பப்பாளி பழத்தை சும்மா கட் பண்ணி கொடுத்தா நம்ம வீட்டில் குட்டீஸுங்க ஹெல்த்தி சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சர்பத்தாக ரெடி பண்ணி கொடுங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சப்ஜா விதை 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம். சப்ஜா விதை ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. அதே மாதிரி பாதாம் பீஸின்னு ஒரு சின்ன துண்டு தான் ஊற வச்சுருந்தேன், இவ்வளோ கிடச்சிருக்கு. பாதாம் பீஸின்னு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம், உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பழத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் பாருங்கள். திக்னஸ் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் நறுக்குன பாதாம் முந்திரிலாம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பப்பாளி பழத்தில் சர்பத் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சில்லுன்னு நல்லா குளிர்ச்சியாக குடிக்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நோன்பு டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி சர்பத் செஞ்சு வச்சுக்கலாம், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே நல்லா ஹெல்த்தியானது. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிடலாம். பப்பாயா சர்பத் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ், குளிர்ச்சி தரக்கூடியது. குழந்தைங்களுக்கு நம்ம கட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சர்பத் செஞ்சு கொடுங்க, எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலங்களில் அதிகமாக நம்ம கடையில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறதை விட வீட்டில் ஹெல்த்தியான பப்பாயா சர்பத் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.